உன் கூட இந்த அளவுக்கு பழகிட்டு வேற பொண்ணோட எப்படி வாழ போறேனே தெரியலம்மா. அந்த இடம் உனக்கு மட்டும்தான். அந்த இடத்துக்கு வேற யாருமே வர முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே என்ன ரொம்ப பிடிக்குமா? ஏய் மாமா வர கண்டுக்காம நிக்கிற. பேண்ட் சட்டை போட்டு வந்தாதான் மதிப்பீங்க போல. என்னடி என்னங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னடி குட் நியூஸ்? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் தூங்கிட்டு இருக்கேன்டி, அப்புறம் பேசுகிறேன். ஐயோ வேணாங்க, நானே சொல்லிடுறேன். நான் கர்வமா இருக்கேன். என்னடி சொல்ற? ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு குட்டி பாப்பா எவ்வளோ நல்லா இருக்கும். நான் கொடுத்த மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிட்டியா இல்லையா நீ? அது ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சி நடுவில் ஒரு 2 தடவை மட்டும் போடாமல் விட்டுட்டேங்க. சாப்பிடாம விட்டுட்டியா? முதல்ல அதை போய் கல்யாணி போ. ஏங்க எனக்கு அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க. அந்த கற்பனைக்கே போகாதுன்னு சொல்லிட்டேன். முதல்ல நான் சொன்னது செய் போ. இப்போ எதுக்கு காத்துறீங்க? நான் உங்ககிட்ட என் ஃபேமிலியை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் பழகினேன். என்னை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத. சரி கலைச்சிடுறேன், போதுமா? முதல்ல போய் டாக்டர் பாரு போ. இல்லை, ஏற்கனவே 2 மாதம் தள்ளி போயிடுச்சு. இப்போது 3ஆவது மாதம். ஒருவேளை டாக்டர் இதை கலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டா? 3ஆவது மாதம் தரமா கலைக்கலாம். நீ உடனே கிளம்பு. சரிங்க. டேய் என்னடா பிரச்சனை? கேக்குறேன்ல. என்ன ஹாஸ்பிட்டல் போனியா? இல்லைங்க. ஏன் இல்லை, இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு, அது நாளைக்கு போகலான்னு பார்த்தேன். மழை வந்தா என்ன? கொடை எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே? முதல்ல கொடை எடுத்துட்டு கிளம்பு. சரிங்க. சரிங்கன்னு முன்னாடி தான் சொன்னேன். அப்படியே சும்மா எழுதிட்டு இருக்க. இழுக்கெல்லாம் இல்லை. தேவையில்லாம ஏதாவது யோசிச்சு என்ன கஷ்டப்படுத்தாத. அடுத்த தடவை நான் கால் பண்ணும்போது நீ ஹாஸ்பிட்டல் இருக்கணும், புரியுதா? சரிங்க. ஏய், இப்பயாவது ஹாஸ்பிட்டல் வந்துட்டியா இல்லையா? பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டியா? என்ன டிராஃபிக் சத்தம் ஒன்றுத்தையும் காணோம்? ஒன்றும் இல்லை, தெருவுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கேன். அப்ப என்ன ஏமாத்திரம் நினைக்கிறேன் மச்சான். வீட்டுல இருந்துகிட்டே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போய் சொல்றாடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். நீ எதுக்குடா பயப்படுற? பிள்ளைய பார்த்தா அவளுக்கு தான்டா அசிங்க. கண்டிப்பா கழிச்சிருவா. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமால, அவளுக்கு தான் அசிங்கம்ல. தப்பி தவறி போலீஸ் ஸ்டேஷன் போறான்னு வச்சுக்கய, அங்க டிஎன்ஏ டெஸ்ட் போட்டான்னு வச்சுக்க, ஒன்னு கல்யாணம் இல்ல ஜெயில் தான். டேய், நீ மூடி கொஞ்ச நேரம் இருக்கியா? நான் நாட்டில் நடப்பதை சொல்றேன்ப்பா.
நேத்து கூட நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். ஏய் பேசாம அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கப்பா. நல்ல பொண்ணு தானே, பிடிச்சு தானே பழகுன்னு. ஏய் இப்ப எங்க இருக்க? வந்துட்டேங்க. இந்த பார்வனோ, தயவு செய்து ஏதாவது பிரச்சனை பண்ணி என்னை கஷ்டப்படுத்தணும் மட்டும் நினைக்காத. கவலைப்படாதீங்க, உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எங்க அப்பா உயிரை விட்டுவாரு. ஏங்க, அப்போ உங்க அப்பா கஷ்டப்படக்கூடாது, ஆனா நான்லாம் கஷ்டப்படலாம், அப்படிதானே? ஏ ஏ அப்படிலாம் இல்ல வேணும். இங்க பாருங்க, இப்படியே சொல்லி சொல்லி தானே இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏய் இல்ல இல்ல, சொல்றது கேள்வி வேணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, நான் இந்த கர்ப்பத்தை கலைக்க மாட்டேன். ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். ஏய் வினோ, ஏய் ஏண்டி திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? நாளைக்கு நான் மெட்ராஸ் வரேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல நான் சொன்ன மாதிரி தான். ஹலோ ஹலோ வினோ ஹலோ. அவ போலீஸ் ஸ்டேஷன் போறேன்டா. ஜெயில் கன்ஃபார்ம். டேய் பயமா இருக்குடா. அவ பாட்டும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டான்னு வச்சுக்கேன். டேய் அவ ஊர் இங்கேருந்து 400 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிளம்பி வர மாட்டா. இன்கேஸ் வந்துட்டானா? நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியா பழகுன? இல்லை இல்லை, அப்புறம் எந்த தைரியத்தில் அவள் வருவா? அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டேன். ஏய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? கல்யாணம் ஆனவனு யோசிக்கிறியா? எந்த ஒரு பையனாவது ஒரே ஒரு பொண்ணுகிட்ட தான் போகணும்னு நினைக்கிறானா? நீ நினைக்கிறியா? கல்யாணம் ஆனவங்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லையா? சுமாரா அவனை கொழுப்பிட்டு உனக்கு என்ன சிரிப்பு? அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். சிப்பு வந்துடுச்சு. வாயமுறா ஆள் மண்டு. டேய் அவ வரமாட்டால. கார்த்திக் எங்க? கார்த்திக் ரூம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அழுகாதீங்க. ஹலோ அழுவாதீங்க. எங்க அழுகுறீங்க? அழாதீங்க அழுகாதீங்க ப்ளீஸ். அழுகாதீங்க, யாரா வந்துட போறாங்க ப்ளீஸ். அழாதீங்க. நீங்க போய் சொல்றீங்க. இல்லைங்க சத்தியமா சொல்றேங்க, கார்த்திக் ரூம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்த பாக்குறீங்க. சத்தியமாங்க எனக்கு தெரியாதுங்க அவன் எங்க போனான்னு. யாரா வந்துட போறாங்க ப்ளீஸ். அழுகாதீங்க. என்னங்க சத்தம்? என்ன சத்தம்? சும்மாதான் சார், ஒன்றும் இல்லை. என்ன ஒண்ணும் இல்லைங்கிற? ஒரு பொண்ணு ரூம் தேடி வந்து அழுதுகிட்டு இருக்கா. நாளைக்கு போலீஸ் கேஸ் வந்தா யாரு பதில் சொல்றது? ஹவுஸ் ஓனருங்க ப்ளீஸ்ங்க. ஏமா நீ யாருமா? உனக்கு என்னம்மா பிரச்சனை? சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏம்பா மரியாதையா ரூமை காலி பண்ணிருங்க. சார் மரியாதையா ரூமை காலி பண்ணிருங்க சொல்லிட்டேன். பேச்சுலர்ஸ்க்கு ரூம் விட்டது தப்பா போச்சு. ப்ளீஸ் சார். சார் கார்த்தி சொல்லு மச்சான். டேய் அந்த பொண்ணு உன்னை தேடி ரூம் கொண்டாடா. வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லி வச்சிருக்கோம். நீ எதுக்குன்னு ஒரு வாரம் ரூம் பக்கம் வந்துடாத. தேங்க்ஸ் மச்சான்.